ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் எடுத்துருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போடணும். கடுகு போட்டதும் கடுகு பொரிஞ்சு வரவும் அதில் சீரகத்தை கொஞ்சமாக சேர்க்கணும். சீரகம் பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடுறோம். அது கூடவே 3 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடணும். அப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கிண்டிடவும். இதுக்கு நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கி வரவும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நான் ஒரு வதக்கி விட்டுறணும். நான் 1.5 கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். தண்ணி நல்லா கொதித்து வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுடணும். குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிடணும். இப்போது நமக்கு தேவையான பருப்பு சாதம் தயார்.